അസ്വസ്ഥരായിട്ട് ഒരു മനുഷ്യനെ കാണുന്നില്ലല്ലോ പഠിച്ചോനെ. നേത് ഹിമാറിനെ എനിക്ക് കണി കണ്ടത്. ஹாய் சார், வணக்கம். ആളെ കിട്ടിപ്പോയി മതി. இன்னைக்கு நான் வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்க போறேன் தெரியுமா? പറഞ്ഞോളൂ. ആദ്യൊരു മടിയുണ്ടാവും, പിന്നെ അത് ശീലമായിക്കുള്ളൂ. പറഞ്ഞോളൂ. தண்ணி வருமா வராதா? தண்ணி வருமா வராதா? അയ്യേ ഒരിക്കലും അതൊന്നായിരിക്കും. என்ன தண்ணி வருமா வராதா? என்ன தண்ணி? அந்த தண்ணி. எந்த தண்ணி யாருக்கு வருமா வராதா? அந்த தண்ணி. ഇതേ വല്ലതും പറയാനുണ്ടെ നേരെ പറയണം, എനിക്കെല്ലാം മനസ്സിലാവുന്നുണ്ട് കേട്ടാ. தண்ணினா விந்து தண்ணியா? இருங்க சார், நானே சொல்றேன். நீங்களே சொல்றியா? சொல்லுமா. ഞാൻ പറയട്ടെ? പറയടി. ஆமா சார், இப்போ வந்து லேடிஸும் ஜென்ஸ் வந்து செக்ஸ் வச்சிருக்காங்க. എന്താന്ന് വെച്ചാ തുറന്നു പറ, അവരുടെ സസ്പെൻസ് ഇടാതെ. அப்ப ஜென்ஸுக்கு மட்டும் தான் தண்ணி வருமா? ஆனா பெண்களுக்கு வந்து தண்ணி வருமா வராதா? ചില പെണ്ണുങ്ങൾ ചില കാര്യങ്ങൾ അല്പം പൊതിഞ്ഞേ പറയാറുള്ളൂ. அவங்களுக்கும் அந்த மாதிரி விந்து வருமா? அப்படி ஒரு டவுட் இருக்குது. சோ நீங்க அதை சொல்லிடலாம். അത് ഉത്തരം പറ. அதால ஆண்களுக்கு எப்படி விந்து வருதோ அது மாதிரி பெண்களுக்கும் விந்து உண்டு. சில பெண்களுக்கு போன்ல பேசும்போதே அந்த பெண்ணுக்கு ஈரம் வந்துடும். அப்படி கூட தண்ணி வந்துடும், ஜட்டி நனைஞ்சிடும். കൊതിപ്പിക്കല്ലേ ഭഗവാനെ. சில பெண்களுக்கு அது ட்ரையாவே இருக்கு. വയസ്സായി വരികയല്ലേ, കുറച്ച് കുഴപ്പെടുത്തിട്ട് നല്ലോണം ഒരു പിടുത്തം പിടിച്ചാൽ മതി സലീമേ. அந்த ஈரம் வந்தாதான் அந்த சுகம் கிடைக்கும். அந்த ஈரம் வரலன்னா சுகம் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? ഞാൻ വിചാരിച്ചോലല്ല. நல்லா ஓரல் செக்ஸ் பண்ணி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு ஈரம் வரும். അതെ. ஆனா நிறைய ஆண்கள் இப்படி பண்றாங்களா? எடுத்த உடனே ஓபன் பண்ண உடனே வைக்கிறாங்க, வச்ச உடனே லீக் அவுட். മോനെ ഇതൊക്കെ ഒന്ന് തുടങ്ങി കിട്ടാനേ ബുദ്ധിമുട്ടുള്ളൂ, അത് കഴിഞ്ഞാ പിന്നെ ഭയങ്കര സുഖല്ലേ.